ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்ட் ஜுவல்லரி பையிங் டிப்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் புதுசாக நீங்கள் நகை வாங்க போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலம் நீங்கள் நிறைய சேமிக்கலாம். ஒரு கோல்ட் ஜுவல்லரி வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஸோ எப்படி பார்த்து வாங்கலாம், அண்ட் எவ்வளோ வேஸ்டேஜ்ல வாங்கலாம், அப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு ஜுவல்லரியா வாங்கும் போது அந்த ஜுவல்லரி 22 கேரட்டா இல்லை 18 கேரட்டா இல்லை 14 கேரட் வாங்க போறீங்களா, ஸோ எல்லாமே ஃபைனல் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஜுவல்லரினாவே அது 22 கேரட்டா தான் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. 916. ஏன்னா அது ரீசேல் வேல்யூக்கு நீங்க எடுத்து போகும்போது அதே வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதே 18ஓ இல்லை 14ஓ நீங்க வாங்கும் போது அது ரீசேல் வேல்யூ மேபி இருக்கலாம். ஆனா ரொம்ப குறைவா கிடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஜுவல்லரியிலேயே 22 கேரட் போட்டிருக்கோம்னா, ஸோ நம்ம ஏமாறாம இருக்கணும். நம்ம அந்த பியூரிட்டிக்கு தான் அமௌண்ட் தராமா, ஸோ அதனால தான் நமக்கு அந்த 22 கேரட் போட்டிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஹால்மார்க், ஏன் ஹால்மார்க்னா இது இந்திய அரசு நிர்ணயம் பண்ண ஒரு மார்க். இது கண்டிப்பா நம்ம ஜுவல்லரியில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் HUID கோட். இது பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு யூனிக்கா எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி வாங்குறோம்னா அதுக்கு யூனிக்கான ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அது நம்ம எந்த கடையில வாங்கியிருக்கோன்ட்டு அந்த தரத்தை கண்டிப்பா குறிக்கும். ஸோ நம்ம வேற எங்கேயாவது சேல் பண்ணும் போது கூட ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு அந்த கடையை நம்மளால கேட்க முடியும் ஈஸியா. அதனால இந்த மார்க் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்க போற 1 கிராம் ஜுவல்லரிலேருந்தே கம்பல்சரி இந்த HUID கோடு இருக்கணும். ஸோ சில லோக்கல் ஷாப்லாம் மேபி இல்லாம இருக்கலாம். அதனால நீங்க இதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஏன்னா நமக்கு நம்ம கொண்டு போய் ஒரு அவசரத்துக்கு விற்கும் போதோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதோ நமக்கு அதே மதிப்பு கிடைக்கணும்னா இந்த மாதிரி மார்க்ஸ்லாம் அவசியமா நமக்கு இருக்கணும். நான் வாங்கினது பாத்தீங்கன்னா GRT ஜுவல்லர்ஸ்ல. ஸோ எல்லா மார்க்குமே அதுல இருக்கு. இனிமே நீங்க வாங்க போறீங்கன்னா உங்க ஜுவல்லரியில ஹால்மார்க் 22 கேரட், அடுத்தது பாத்தீங்கன்னா 916 இந்த HUID கோட் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா வாங்குங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது BSI ஹால்மார்க். கண்டிப்பா இந்த மார்க்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. பிகாஸ் இது இல்லைன்னா பியூரிட்டி குறைவுன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசேல் வேல்யூ கொடுக்கும் போது அதோட மதிப்பு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம கோல்ட் ரேட்டும் கண்டிப்பா பார்த்து தான் வாங்கணும். ஸோ இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ். ஸோ கோல்ட் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா செலவு பண்றது கோல்ட் ரேட்டை விட வேஸ்டேஜுக்கு தான் இருக்கும். ஏன் நான் கோல்ட் ரேட் பாக்குறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு 16,000 கொடுத்து கோல்ட் ரேட் வாங்கினாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு உயரதான் போகுது. இன்னைக்கு 11,000 கொடுத்து வாங்கினாலுமே இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் கண்டிப்பா டபுளாவே கிடைக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் ஒரு பொருளுக்கு நம்ம பே பண்றோம், அது திருப்பி நமக்கு ரிட்டனே வராதுங்கிறது வேஸ்டேஜ் MC அண்ட் GST தான். ஸோ GST நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வேஸ்டேஜாவது நம்ம கம்மியா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். சில இடத்துல நம்ம கிராமுக்கு இப்போ ஒரு 200 ருபீஸ் கம்மியா தருவாங்க. ஆனா வேஸ்டேஜ் அதுல 2,000 ரூபாய் அதிகமா விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம வாங்கினாலுமே வேஸ்ட் தான். ஏதோ ஒரு ஆஃபர்ல கிராமுக்கு நான் ஒரு 200 ரூபாய் கம்மியா வாங்கிட்டு வேஸ்டேஜ் ஒரு 2000 ருபீஸ் அதிகமா பே பண்ணா அது எனக்கு லாஸ் தானே ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா வேஸ்டேஜையும் நீங்க பாருங்க. வேஸ்டேஜ் கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ஷாப்புக்கும் ஒரு ஷாப் எப்படி வித்தியாசப்படுது, ஒரே டிசைன் ஒரே வெயிட் எப்படி நமக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்றாங்க அதிகப்படுத்துறாங்கன்னு அப்படின்னு கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாருங்க. வேஸ்டேஜ்ங்கிறது நமக்கு கடைக்கு கடை மாறுபடும். இப்போ ஒரு கடையில உங்களுக்கு 10% இருக்கலாம், இன்னொரு கடையில அதுவே 20% இருக்கலாம், மற்ற கடையில அது 15% இருக்கலாம், சேம் டிசைனா இருக்கலாம், சேம் வெயிட்டா கூட இருக்கலாம். ஏன்னா வேஸ்டேஜ்ங்கிறது கடைக்காரங்க நிர்ணயம் பண்றது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணாலும் அவங்க அந்த நகைக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வாங்குங்க. நம்ம வேஸ்டேஜை கம்பேர் பண்றது மூலம் நம்மளால ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8 கிராம் செயினுக்கு நமக்கு ஒரு 5-6% வேஸ்டேஜ் போட்டா ஓகே, நம்ம பே பண்ணலாம். பட் அங்க 15-16ங்கிறப்போ அது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேஸ்டேஜ் அமௌண்ட்டா இருக்கும். அங்க நமக்கு அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன்,
இது வந்து 3 கிராம் ஸ்டட். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் நான் கொடுத்தது 18%. ஸோ இது வந்து 26 கிராம் நெக்லஸ். இதுக்கு வேஸ்டேஜ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 10% தான். ஸோ வந்து நமக்கு கடைக்கு கடை கண்டிப்பாக மாறுபடும். 4வது பாயிண்டா நான் சொல்றது, வேஸ்டேஜ் வந்து குறைவாக இருந்தா அந்த பொருள் வந்து தரம் இருக்காதா? எழுதுற அவசரத்துல வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்மள பல பேருக்கு இருக்க மைண்ட் செட் இதுதான். வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருந்தா அங்க வந்து பொருள் நல்லா இருக்குன்னு நினைப்போம். அதே வேஸ்டேஜ் கம்மியா தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க பொருள் வந்து தரமா இருக்காது. ஸோ அதனாலதான் வேஸ்டேஜ் கம்மி பண்ணி தராங்கன்னு நினைப்போம். சில கடைகள்ல நமக்கு வந்து அதிகமான வேஸ்டேஜ் போட்டு அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சில கடைகள்ல நம்மளுக்கு வந்து நேரடியாவே வேஸ்டேஜ் வந்து போட்டுருவாங்க. இதான் வேஸ்டேஜ் நாங்கள் இவ்வளோதான் தருவோம். ஸோ வந்து அந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். எங்கே டிஸ்கவுண்ட் தராங்களோ அங்கே தான் வந்து வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எந்த ஷாப்பை வந்து எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. ஸோ நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கினாலும் அட்லீஸ்ட் வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயின்ஸ்க்குலாம் வேஸ்டேஜே போடக்கூடாது. இதுவே வந்து டோட்டலி ஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் போடும்போது ஸோ எவ்வளோ வந்து நம்மக்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து யோசிச்சு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன், ஏதாவது ஒரு காசு மாலை எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒரு 10% வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். அதே ஒரு 20% 21%ங்கிறப்போ அதுக்கு வந்து ஒர்த் இல்லாத வேஸ்டேஜ் தான் நம்ம அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பிராண்டுங்கிறப்போ நம்ம எவ்வளோ வேஸ்டேஜ் வேணாலும் போட்டால் வந்து மக்கள் வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தாட் வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்டேஜஸ் வந்து சில பிராண்ட் வந்து போடுறாங்க. அதனால வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலோ பொருள் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஃபைனலாக அந்த கோல்டு பியூரிட்டியாக இருக்கா அதை தான் நம்ம அங்கே பார்க்கணும். நெக்ஸ்ட் 5th பாயிண்டாக நான் சொல்கிறது, வேஸ்டேஜ் ஏன் இவ்வளோ போடுறாங்க? ஸோ அவங்க அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் அவங்களோட திங்கிங் வந்து அந்த பிராண்டோட ரெப்யூட்டேஷன் வந்து ஹையர் லெவலில் இருக்குங்கிறது தான் காரணம். ஒரு ஷாப் வந்து ஒரு பிராண்ட் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருக்கும் போது தானாகவே அதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் வந்துடும். ஸோ வந்து எவ்வளோ போட்டாலும் வந்து மக்கள் வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். கண்டிப்பாக எப்பவுமே ஒரு பிராண்டுக்காக கண்டிப்பாக வாங்காதீங்க. உங்களோட பொருள் தரம் எப்படி இருக்கு, ஸோ எங்க நமக்கு வந்து லிட்டரலாக கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. 6th பாயிண்டாக நான் சொல்றது, ஸ்டோன் ஜுவல்லரியை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ஏதாவது ஆசைக்கு 1-2 நம்ம வாங்கி வச்சுக்கலாமே தவிர ஸோ அது ஒரு கலெக்ஷனாக கண்டிப்பாக வாங்காதீங்க. டைமண்ட் ஜுவல்லரியும் அப்படிதான், ஒரு கலெக்ஷனாக வாங்காதீங்க. கண்டிப்பாக எப்பவுமே அதுக்கு வந்து பெருசாக ரீசேல் வேல்யூ இருக்காது. இன்னுமே சில ஷாப்புகள்ல கோல்டோட வெயிட்டுக்கே தான் ஸ்டோன் வெயிட்டை போடுறாங்க. ஸோ அப்பெல்லாம் நம்ம வந்து கவனமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து ஒரு மதிப்பே இல்லாத ஒரு பொருளுக்கு கோல்டு வெயிட் கொடுத்து வாங்குறது டோட்டலி நம்மளை வந்து ஏமாத்துற வேலை. ஸோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு வாங்குங்க. கோல்டு வெயிட் தனியாக போடணும், ஸ்டோன் வெயிட் வந்து தனியாக போடணும். அந்த மாதிரி கடைகள்ல நீங்க பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கினாலுமே நமக்கு வந்து பைபேக் வந்து ரொம்பவும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்டோன் வேல்யூ லாஸ் தான் அங்கே ஏற்படும். ஸோ பிளைன் கோல்டாக நம்ம வாங்குறப்போ அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளைன் கோல்டு வாங்குறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக டைமண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆசைக்கு நான் சொன்ன மாதிரி 1-2 பொருள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து அகைன் நான் சொல்றது, ஒரு கலெக்ஷனாக வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு தான் அது ஹெவி லாஸாக இருக்கும். அது ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து தங்க விலை எப்படி ஏறிட்டு இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆனாலும் தங்க விலை வந்து ரொம்ப கீழே போக போகிறதில்ல எப்போவுமே. ஆனால் டைமண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருந்த அதே இடத்துலே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேல்யூலாம் கம்பேர் பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக நான் சொல்கிறது லைட் வெயிட் டிசைன். ஸோ நம்ம வந்து ஒரு லைட் வெயிட் டிசைன் வாங்குறது மூலம் கண்டிப்பாக நம்மளோட பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 சவரனுக்கு நீங்கள் நெக்லஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி 2 சவரனில் இருக்கான்னு கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். 4 சவரன் வாங்கும் போது நம்ம பே பண்ணுற வேஸ்டேஜ் வந்து அதிகமான அமௌண்ட்டாக இருக்கும். அதே 2 சவரன் வாங்கும்போது நம்ம பே பண்ணுற வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பணத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓரியானா டிசைன் வந்து எனக்கு ஒரு 2.5 சவரன் வருது. அதே இந்த ராஜ்கோட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 26 கிராம் வருது. அது 20 கிராம், இது 26 கிராம். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு எது பார்வையாக இருக்குது, இந்த லைட் வெயிட் ஜுவல்லரி தான். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து
கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு மணி சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நான் சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. நம்ம வாங்க போகிற பொருளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கணும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து சேல் பண்ணாலுமே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே அதுக்கு கண்டிப்பாக வந்து வேல்யூ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கடைகளாக பார்த்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். சில ஷாப்பில் நம்ம வந்து கோல்டை வந்து மோஸ்ட்லி கோல்டை வந்து எல்லா ஷாப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு ரீசேல் வேல்யூக்கு எடுத்துப்பாங்க. பட் வந்து சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். கோல்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு கடையிலேருந்து வாங்கி அதே கடையில் மாற்றும் போது நமக்கு வந்து பெருசாக வேஸ்டேஜ் வந்து இருக்காது. சில ஷாப்பில் அதர் ஷாப் நகையை கொண்டு போய் கொடுக்கும் போது அப் டு 3% வரைக்கும் வந்து கம்மி பண்ணுவாங்க. சில ஷாப்பில் நமக்கு வந்து 0.5% நிறுத்திப்பாங்க. ஸோ இப்படி வந்து கடைக்கு கடை அந்த வேஸ்டேஜ் வந்து மாறுபடும். அதனால தான் நம்ம ஒரே கடையில் வாங்கி ஒரே கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலம் அந்த வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மணியும் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிப்பாக நான் சொல்கிறது, நம்மளோட அமௌண்ட்டை கொஞ்சமாவது சேவ் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதி, தீபாவளி, பொங்கல், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், வேஸ்டேஜ் ஆஃபர், நோ வேஸ்டேஜ் ஃபார் காயின்ஸ், அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சமாவது மணியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதில் நான் ஸ்கேமாக சொல்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. பர் கிராமுக்கு 200 ருபீஸ் இல்லை 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம தேவை இருந்தால் தான் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதர்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பழைய கோல்டு கொண்டு போய் கொடுத்தா ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க, 150 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஓகே தான், ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் 300 ரூபாங்கிறது. ஆனால் வேஸ்டேஜ் அங்கே இடத்துல நம்ம கொடுக்க போகிறது புது நகைக்கு எவ்வளோ கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். ஸோ அதனால் தேவைன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் ஷாப்பில் தான் நான் எல்லாமே வாங்கணுமா, நார்மல் ஷாப்பில் வந்து வாங்கக்கூடாதா, இல்லை சின்ன கடையில் வாங்கக்கூடாதா, நிறையா பேருக்கு கொஷின்ஸ் மார்க் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு சின்ன கடையில் வாங்கினாலுமே அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் போது கண்டிப்பாக வாங்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பெரிய பிராண்ட் கடையில் நம்ம வாங்கும் போது கொடுக்குற வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து இல்லை 20% வரைக்குமே இருக்கலாம். ஆனால் ஒரு மீடியமோ ஒரு ஸ்மால் கடையும் நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்குறப்போ நம்ம கொடுக்குற வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் 15%குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஒரு வேஸ்டேஜ் அதிகமாக கொடுக்கறதுக்கும் வேஸ்டேஜ் நம்ம கம்மியாக கொடுக்கறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோங்கிறதுக்கான கேல்குலேஷன் இது. ஒரு 2 கிராம் ஸ்டட் வந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம். வேஸ்டேஜ் அதிகமாக வாங்குற கடை, வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வாங்குற கடை. கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,535 ரூபாய். ஸோ 2 கிராமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,070 ரூபாய். சில கடைகளில் நமக்கு வந்து ஒரு 2 கிராம் ஸ்டட்டுக்கே 15%க்கு மேலே தான் போடுறாங்க. அப்படி போடும்போது 3,460 ரூபாய். ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு 8% போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,800 ரூபாயோட முடிஞ்சிடும். அப்புறம் ஜிஎஸ்டி நம்ம 3% கொடுக்கணும். ஸோ வேஸ்டேஜ் அதிகமாக வாங்குற கடையில் 27,325 ரூபாயும், வேஸ்டேஜ் கம்மியாக போடுற கடையில் 25,662 ரூபாயும் வாங்குறாங்க. டிஃப்ரென்ஸாக நமக்கு ஒரு 1,663 ரூபாய் வருது. ஸோ இது எவ்ரி டைம் நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் கம்பேர் பண்ணி வேஸ்டேஜ் எங்கே, பொருள் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குறப்போ லிட்டரலாக நம்ம ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் கிராமுக்கு மிச்சப்படுத்த முடியும். ஸோ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.